பெயிண்டிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? எனக்கு ட்ராயிங்கே வராது, நான் ஆர்ட் கிளாஸ் போய் தான் கற்றுக்க முடியுமா? என்ன பெயிண்ட் வாங்குறது, என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை. இந்த வீடியோவில் நான் ஒரு கம்ப்ளீட் பிகினராக ஓனாக நீங்கள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சிம்பிளாக சொல்ல போகிறேன். வெல்கம் டு ஷென்பாஸ் டைரி. ஒருவேளை இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் செல்ஃபாக தான் லேர்ன் பண்ணேன். ஸோ நான் லேர்ன் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் கஷ்டமாக இருந்ததோ அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணி நீங்களும் ஓனாக பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இன் பெயிண்டிங் இஸ் வெயிட் பண்ணக்கூடாது. டோன்ட் வெயிட் டு பிகம் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஹானஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் நம்மளோட இமேஜினேஷனில் இருக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பெயிண்டிங் இஸ் நாட் சம்திங் யூ பிகம் குட் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் குட்டாக மாற்ற முடியும். ஸோ பெயிண்டிங்கை நீங்கள் ஒரு மாஸ்டர் பீஸாக பார்க்காம ப்ராக்டிஸாக பாருங்கள். அடுத்தது ஒரு நல்ல மீடியம் சூஸ் பண்ணுங்கள். அக்ரிலிக், வாட்டர் கலர், குவாஷ், ஆயில்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிகினராக இருந்தால் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே ட்ரை பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிலிக் பெயிண்டிங் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட், கொஞ்சம் பேசிக்கான ப்ரஷஸ், சூட்டபிள் பேப்பர், கேன்வாஸ் இருந்தால் போதும். இனிஷியலாக எக்ஸ்பென்சிவ் சப்ளைஸ் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெயிண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒரு பெயிண்டிங்கை சூஸ் பண்ணி அதில் நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது லேர்ன் த பேசிக்ஸ். ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு பெயிண்டிங் காப்பி பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் பேசிக்ஸாக லேர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கலர் மிக்சிங், எந்தெந்த கலர் மிக்ஸ் பண்ணால் எந்தெந்த கலர் வரும், ப்ரஷ்ஷை எப்படி ஹோல்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஹோல்ட் பண்ணால் செட் ஆகுது, ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரோக் எப்படி சேஞ்ச் ஆகுது, தின் லைன்ஸ், திக் ஸ்ட்ரோக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லைட் அண்ட் ஷேடோ. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு லைட் எங்கே இருக்குது, ஷேடோ எங்கே ஃபாலோ ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் ஃபோர்த், பேசிக் ஷேப்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பெயிண்டிங் நல்லாவே வரும். அப்சர்வேஷன், ப்ராக்டிஸ், பேஷன்ஸ், இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, ஓகே, பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு, பட் என்ன பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன், சிம்பிளான சப்ஜெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்கை, சன்செட், இந்த மாதிரி சிம்பிள் லேண்ட்ஸ்கேப்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நீங்கள் போர்ட்ரேட்ஸ் போக வேண்டாம். அண்ட் ஆல்சோ பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் ஒரு பெயிண்டிங் பார்த்து ட்ரை பண்ணுறது ஓகே, பட் ஜஸ்ட் பிளைண்டாக காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கலர் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஷேடோ எங்கே இருக்குது, எந்த ப்ரஷ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா பாருங்கள். இப்படி அப்சர்வ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் தேவைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பேஷன்ஸை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அதில் மாஸ்டர் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஒரே நாளில் பெயிண்டிங்கில் இருக்க எல்லாமேலாம் கற்றுக்க முடியாது. ஒரு நாள் கலர் மிக்சிங் கற்றுக்கோங்க, ஒரு நாள் ப்ரஷ் ஸ்ட்ரோக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இன்னொரு நாள் லீவ்ஸ் வரீங்க, ஃப்ளவர்ஸ் வரீங்க, இன்னொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் பில்டப் பண்ணிக்கிட்டே போங்க. அண்ட் ப்ளீஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கை இன்னொருத்தவங்களோட 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற ப்ராக்ரஸோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா டிமோட்டிவேட் ஆகி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அக்லி ஃபேஸ்னு ஒன்று இருக்குது பெயிண்டிங்கில். எல்லா பிகினருமே அதை தெரிஞ்சுக்கணும். பெயிண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போவோ முடிக்கிறப்போவோ ரொம்ப நல்லாயிருக்கும், அது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இன் பிட்வீன் த ப்ராசஸ் அக்லி ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை கடந்து போனால் தான் நம்மளுக்கு மாஸ்டர் பீஸ் கிடைக்கும். பட் அந்த அக்லி ஃபேஸ்லேயே நிறைய பேர் பெயிண்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருவேளை பெயிண்டிங் நல்லா வரலனா அதை பற்றி கவலைப்படாமல் திரும்பவும் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முன்னாடி பண்ணதை விட அடுத்த டைம் ரொம்ப நல்லாவே பெயிண்டிங் வரும். ஓகே, இப்போ வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய டிப்ஸோடு வரேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. See you guys in the next video.